மூன்றாவது ஆண்டாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திருச்சி புத்தக திருவிழா இன்று மூன்றாவது நாளாக எழுச்சியுடன் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இனிய நாளில் மாலை வேளையில் வழக்கம் போல் நடக்கின்ற நிகழ்ச்சிகளாக திருச்சியின் ஆளுமைகள் 3 பேர் சிறப்பிக்கப்பட்டனர். தமிழ்ச்செம்மலாகிய நானும் மூத்த எழுத்தாளரான மலபாடி ராஜாராம் அவர்களும் செவ்விலக்கிய தொண்டர் செந்தமிழ் புத்தகராக இடதுசாரி இயக்கத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் இந்திரஜித் அவர்களும் இன்றைய தினம் சிறப்பிக்கப்பட்டார்கள் மாவட்ட நிர்வாகத்தினர். இங்கு 160 ஸ்டால்கள் அரங்குகள் உள்ளன. 20 அரங்குகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் மற்றவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள படைப்பாளர்கள், அதாவது எழுத்தாளர்களுக்காக தனி ஒரு அரங்கம் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் கட்டணமின்றி ஆட்சியர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியது. அதிலும் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாக சொல்ல வேண்டும் என்றால், மகளிர் படைப்புகளை தனியாக வைப்பதற்காக கூடுதலாக ஒரு அரங்கும் இந்த ஆண்டு தந்திருக்கிறார். ஆக 178, 179 2 அரங்குகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட படைப்பாளர்களுக்காக திருச்சி புத்தக திருவிழாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையிலே நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு தலைவரும் சிறந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான மனுஷபுத்திரன் அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். மாணவ பேச்சாளராக ஜமால் அகமது கல்லூரி மாணவி யுவபாரதி எழுச்சி உரையாற்றினார். இசை நிகழ்ச்சிக்கு நம்முடைய மண்ணின் மைந்தர் மகேஷ் காஷ்யப் மகேஷ் அவர்கள் இசை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் இசை நாளாக 10 நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக வகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நாள் இசை நாளாக வகுக்கப்பட்டு இப்பொழுது காஷ்யப் மகேஷ் அவர்கள் இசை மலை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சிறந்த முறையில் அரங்குகளை அமைத்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, அதன் காரணமாக இந்த பணிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் சிவக்குமார் அவர்களுக்கும், கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கும், மாவட்ட நிர்வாகத்திலே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் உட்பட மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு அதியமான் கவியரசு, இந்த புத்தக திருவிழாவின் நிர்வாகக் குழுவிலும் நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு குழுவிலும் இடம்பெற்றிருக்கிறேன் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட மைய நூலக வாசகர் தலைவராக இருப்பதன் காரணமாக இத்தகைய வாய்ப்புகள் மாவட்ட நிர்வாகத்தால் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தரப்பட்ட பணிகளை செம்மையாக செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவும் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்திட விரும்புகிறேன்.